சமையலறையில் குழந்தையின் பாதுகாப்பு வழிமுறைகள். சமையலறையில் முடிந்தவரை குழந்தைகளை செல்ல அனுமதிக்காதீர்கள். குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு சமைக்காதீர்கள், அது ஆபத்தை ஏற்படுத்தும். மேலும் போன் பேசிக்கொண்டும் ஒரு கையில் குழந்தையை வைத்துக் கொண்டும் ஒரு கையில் கரண்டி என வைத்துக் கொண்டும் சமையல் செய்வது மிகவும் ஆபத்தானது. கொஞ்சம் குழந்தை எகிறினாலும் நிலைமை மோசமாகிவிடும். அதேபோல் தூக்க கலக்கத்திலும் சமையல் அறைக்கு சென்று சமைக்காதீர்கள். வீட்டில் உபயோகப்படுத்தும் மின்சாதன பொருட்களின் மின் இணைப்புகள் குழந்தைகள் கைப்படாத வகையில் இருக்க வேண்டும். அதற்கு வழியில்லை என்றால் நிறைய சாமான்கள் கொடுத்து விளையாடவிட்டு கண்முன்னே குழந்தைகளை கவனித்துக் கொண்டு வேலைகளை செய்யுங்கள். குழந்தையை கட்டிலில் போட்டுவிட்டு தனி அறையில் விடாதீர்கள். தூக்கத்தில் உருண்டு கீழே விழுந்து விடுவார்கள். சமைக்கும் முன்பு குழந்தையை குளிக்க வைத்து உணவை ஊட்டி வயிற்றை நிறைத்து தூங்க வைத்தால் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது தூங்குவார்கள். அந்த நேரத்தில் கூட நாம் சமையலை முடித்துக் கொள்ளலாம். சமையலையில் உள்ள தொட்டிகள் அல்லது பெரிய பாத்திரங்களில் தண்ணீர் நிரப்பி திறந்து வைக்காதீர்கள். அதில் குழந்தை உள்ளே விழ வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் சூடான எந்த பொருளையும் டைனிங் டேபிளில் குழந்தைகள் முன்பு வைக்க வேண்டாம். அந்த மேஜை மீது விரிக்கப்படும் துணி மேஜையின் எல்லையை தாண்டி கீழே தொங்க விடாதீர்கள். தரையில் குழந்தைகள் சிறுநீர் கழித்தால் உடனே அந்த ஈரத்தை துடைத்து விடுங்கள். இல்லை என்றால் குழந்தை விளையாடும் சமயத்தில் அதில் வழுக்கி கீழே விழுந்து விடுவார்கள். அதன் மூலமாக கிருமிகள் தாக்கி நோய்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. குழந்தைக்கு எட்டாத இடத்தில்தான் மண்ணெண்ணெய், வினாயில் போன்றவற்றை வைக்க வேண்டும். முக்கியமாக 1.5 to 2.5 வயது குழந்தை உள்ளவர்கள் வீட்டில் இவற்றை கவனித்து மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். சமையறையில் உள்ள மிக்சி, கிரைண்டரை பயன்படுத்தி முடித்ததும் சுவிட்சை அணைப்பதோடு பிளக்கையும் உருவி போடுவது நல்லது. ஏனென்றால் சுவிட்ச் போட்டு விளையாடுவது குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அது ஆபத்தை உண்டாக்கும்.